ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எஸ்டி கொரியரில் புக்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அதாவது எஸ்டி கொரியரில் புக்கிங் பண்ணாலும் சரி, நீங்கள் எஸ்டி கொரியரோட ஒரு பார்சலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் சரி, ஸோ அந்த எஸ்டி கொரியரில் உங்களுடைய பார்சல் என்ன ஸ்டேஜில் இருக்குது, உங்களுடைய பார்சல் என்ன ஸ்டேஜில் இருக்குது, அண்ட் தென் எங்கே இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கா அல்லது கொரியர் ஆஃபீஸ்க்கு வந்துருச்சா அப்படின்ற மாதிரியான விஷயங்களை பார்த்திங்க அப்படின்னா நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கொரியர் பில் அப்படின்னு சொல்லுவாங்க. கொரியர் பில் பார்த்திங்க அப்படின்னா கொரியர் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கொரியர் ஸ்லிப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9 டிஜிட் ஆர் 10 டிஜிட் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அது AWB நம்பர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த நம்பரை நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இதில் போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய கொரியர் என்ன ஸ்டேஜில் இருக்குது, எங்கே வந்துட்டுருக்கு, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கா அல்லது கொரியர் ஆஃபீஸில் இருக்கா, எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க அந்த சைட் என்ன, அதில் எப்படி போய் நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுளில் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் www. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ERPSTcourier. அப்படின்ற மாதிரியான ஒரு லிங்க்கு. ஸோ இந்த லிங்க்கை பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ட்ராக் யுவர் ஷிப்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ உங்களுக்கு ஏதாவது பார்சல் வர வேண்டியது இருக்குது, உங்கள் எஸ்டி கொரியரில் அதாவது உங்களுடைய சென்டர் அனுப்பிச்சிட்டாங்க, ரிசீவரான நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செக் பண்ணணும், பார்சல் எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய AWB நம்பர் இருக்கும். அதாவது அவங்க அனுப்பிவிட்ட அந்த ஒரு பார்சலோட பே ஸ்லிப்பில், அதாவது போஸ்ட் ஸ்லிப்பில், கொரியர் ஸ்லிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா AWB நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கும் அந்த பார்கோடுக்கு கீழே. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கொரியரோட ரிசீவர், அதாவது சென்டர் எனக்கு அனுப்பிச்ச எஸ்டி கொரியரோட பார்சலோட கொரியர் ஸ்லிப்பு. ஸோ இந்த கொரியர் ஸ்லிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்கோட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ப்ரெஷ் சிம்பிள் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பார்கோடுக்கு கீழே இருக்குது பாருங்கள், 2 4 6 8 10 11 2 4 6 8 10 11 டிஜிட் கோடு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கோடு தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த AWB நம்பரில் நம்ம பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், போடுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராப்பராக இந்த நம்பரை அதில் நீங்கள் போட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷிப்மெண்ட் ஐடியை பார்த்தீங்கன்னா நான் போட்டுவிட்ருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா அந்த AWB நம்பர் அப்படின்னு சொல்லியிருந்தது இல்லையா. ஸோ அந்த நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ராப்பராக பேஸ்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்சலோட ஸ்டேட்டஸ் வந்துடும். ஸோ டெலிவரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் AWB நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் அன்டெலிவர்டு அப்படின்னு இருக்குது. ஸோ டெலிவரி ஸ்டேட்டஸ் அன்டெலிவர்டு அப்படின்னு இருக்குது. ஆனால் அந்த பார்சல் டெலிவரி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அவுட் ஆஃப் டெலிவரி மன்னச்சநல்லூர் அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா. ஸோ இதுதான். ஸோ March 11, 2025 11:37 PM ப்ரொசீட் ஃபார்வர்டு டு சர்வீஸ் சென்டர் திருச்சி ஹப் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வேன் சிம்பிள் இருந்தது, அதாவது வெஹிக்கல் சிம்பிள் இருந்தது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் இருந்தது அப்படின்னா அங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகிடுச்சு, கொரியர் அந்த ஆஃபீஸில் டிஸ்பேச் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரியான அர்த்தம் தான். ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ப்ராப்பராக இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். ஸோ எஸ்டி கொரியர்லேருந்து உங்களுக்கு ஒரு பார்சல் வர வேண்டியது இருக்குது, ஸோ அது எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சைட்டை நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு சைட்டை பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். கண்டிப்பாக டேரெக்டாக நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணிக்க முடியும், சரிங்களா. ஸோ ப்ராப்பராக இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா. ஸோ இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதோட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான பாய் ஃப்ரம் காஷிப்.